நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த ஸ்பைடர் நாயர் வந்து ஆக்சுவலாக ஒரு க்ளோன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் மக்களே, இல்லை புரியல. இது இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருந்த ஒரு கிரேசியான தேரி. எனக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால் நானும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அவர் வேர்ல்டு வார் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவருக்கு பவர் கிடைக்கிது, எல்லாம் ஓகே. பட் எப்போ இவர் ஒரு க்ளோன்னு சொன்னீங்கன்னா, அதுவும் 90s 20sல ஏங்க அங்கே ரீட் ரிச்சர்ஸ்ன்னு விட்டாங்க. எர்த் 828ல் வந்து அவ்வளோ பெரிய டெக்னாலஜி, டெலிபோர்டேஷன், கேலக்ஸி டு கேலக்ஸி ட்ராவல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. அதுவும் 1960ஸ்லேயே ஒய் நாட் இங்கே ஒரு ஹவர்ட் ஸ்டாக் இருந்து அவர் ஒரு க்ளோனிங் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கொஞ்சம் டைமில் நெருக்கியதா, இது எந்த அளவுக்கு உண்மையில எனக்கு தெரியல. பட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்ல, கிரேசியாக இருக்குல்ல, அதனால தாங்க சொன்னேன். இப்போ இப்படி எடுத்துங்க, ஸ்பைடர் நாயர் இருக்காரு. நான் க்ளோன்னு சொல்கிற ஸ்பைடர் நாயர் வந்து வேர்ல்டு வார் 1 முடிச்சு அங்கே டிடெக்டிவ் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கொலை நடக்குது, ப்ளஸ் சூப்பர் ஹியூமன்ஸ் நிறைய பேர் சுற்றுறாங்க. யாரும் கண்டுபிடிக்க போய் கடைசியில் பார்த்தா அந்த ஒரு ட்ரெய்லரில் வந்து ஒரு மேன் ஸ்பைடரை காமிச்சிருப்பாங்க. ஒய் நாட் அதுவே ஒரு நிக்கோலஸ் கேஜாக இருக்கக்கூடாது. இந்த க்ளோனான நிக்கோலஸ் கேஜ் வந்து அந்த ஒரிஜினல் நிக்கோலஸ் கேஜை கண்டுபிடிச்சா, ஆனால் வந்து அவர் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரே வந்து இந்த மாதிரி ஒரு எவால்வான ஒரு ஸ்பைடராக மாதிரி இருக்கக்கூடாதா? இது வந்து ஜஸ்ட் தேரி தான். பேசிக்காக காமிக்லேயே வந்து பென் ரெய்லி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனோட ஒரு க்ளோன் தான். ஒய் நாட் அதே காமிக்கோட கதையை லைட்டாக வந்து 90s 20sல இருக்க ஸ்பைடர் நாயர் கூட கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டோரியாக கொடுத்துருக்கக்கூடாது. பென் ரெய்லி யாருன்னா அவரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.